ஆண்டுகள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் எம் பேரரசியம் பெற்ற தமிழனையை வணங்கி தங்களை விட உயரத்தில் நிற்க வைக்க தங்களை ஆள வைக்க முழு மூச்சாய் எங்களுக்காக உழைக்கும் ஆசிரியர் பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளைய சூரியனை போல் ஒளி வீச காத்திருக்கும் என் இளம் காளையர்களே, கன்னியர்களே, வருங்கால தேவிகளே, எதிர்கால மேதைகளே, உங்கள் அத்தனை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி பேச வந்துள்ளேன். தலைப்பில் இறங்கி விருதுநகரின் வீரரே, படிக்காத மேதையே, கல்விக்கண் திறந்தவரே, காந்தி வழி வந்த எங்கள் தென்னாட்டு காந்தியரே, உங்களின் பெருமையை பற்றி பேச எனக்கு இந்த சபையில் ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். ஆம், இப்பொழுது நான் நமது கர்ம வீரர் காமராஜரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன். நமது காமராஜர் 1903 ஜூலை 15 விருதுநகரில் பிறந்தார். இவரின் பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். இவ்வுலகில் அழிவில்லாத செல்வம் என்றால் அது கல்வி செல்வம்தான். அத்தகைய செல்வத்தை நமக்கு இலவசமாக கொடுத்த நமது காமராஜர் அவர்கள். காமராஜர் 9 ஆண்டுகள் வரை தமிழகத்தில் முதல்வராக பணியாற்றினார். காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது. காமராஜர் கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தத்தில் மேற்கொண்ட பணிகளால் அவர் மக்கள் மனதில் தனி இடம் பிடித்துள்ளார். கல்வி மற்றும் மதிய உணவு திட்டத்தை உருவாக்கி உள்ளார். மெரினா கடற்கரை சாலையை காமராஜர் சாலை என அழைக்கப்படுகிறது. அக்டோபர் 2 1975 காலமானார். 1976 பாரத ரத்னா எனும் விருது வழங்கப்பட்டது. தேனென்றால் இனிக்கும், பூவென்றால் மணக்கும், சூரியன் உதிக்கும் திசையெல்லாம் தமிழ் மணக்கும். நன்றி, வணக்கம்.